Hello friends, welcome to my channel Yearly Racer. In the video நம்ம 10th Maths chapter 1 Relations and Functionsல example 1.24 பார்க்கலாம். Find x. நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா g of f of x is equal to f of g of x. இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டு f of x g of x அதோட வேல்யூலாம் கொடுத்துட்டாங்க. இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல்னா அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லி ஈக்குவேட் பண்ணோம்னா x ஓட வேல்யூ கிடைச்சிரும். g of givenலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் x ஓட வேல்யூ. இப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம்னா f ஓகே எப்பயும் நமக்கு நார்மலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே அந்த சிம்பிள் கொடுத்துருப்பாங்க g of f of x f of g of x கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே கொடுக்கல, ஆனாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம். f bracket ஓப்பன் பண்ணிவிட்டு g of x ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு உள்ள f of x சப்ஸ்டியூட் பண்ணணும். f of x என்னது 3x plus 1. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைட் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் இந்த சைட் போடலாம். இப்போது இது வந்து f of x நம்ம கொடுத்துட்டாங்க. f of xனால் என்ன வரும்னு கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம f of 3x plus 1னா என்ன வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். f of x வந்து 3x plus 1. f of x is equal to 3x plus 1. இந்த இடத்துல x இருந்தால் இங்கே x இருக்குது. இதே இங்கே 3x plus 1 இருந்தால் இங்கேயும் 3x plus 1 வரும். எக்ஸுக்கு பதிலாக 3x plus 1 போடணும். எக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அதை சப்ஸ்டியூட் பண்ணணும், மிச்சம் எல்லாம் அப்படியே இருக்கணும். 3x plus 1. இப்போது 3 உள்ள மல்டிப்ளை பண்ணணும். 3 3s are 9x plus 3 1s are 3 plus 1 9x plus 4 9x plus 4. இப்போது இதை நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும், g of x இருக்கிற இடத்துல இங்கே 9x plus 4 இருக்குது. g of x என்னது x plus 3. g of x is equal to x plus 3. இங்கே x இருந்தால் இங்கே x இருக்குது. இங்கே 9x plus 4 இருந்தால் இங்கேயும் 9x plus 4ன்னு மாற்றணும். இது எக்ஸுக்கு மட்டும்தான் ப்ளஸ் 3யே நம்ம போடணும். இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். g of xனால் x plus 3. இங்கே எக்ஸ் இருக்கிறனால இங்கே எக்ஸ் இருக்குது, ஆனால் நமக்கு இங்கே எக்ஸ் இல்லை, 9x plus 4 இருக்குது. அப்போ இங்கேயும் 9x plus 4ன்னு மாற்றணும். 9x plus 4 plus 3 plus 7. இதோட ஆன்சர் வந்து 9x plus 7. இந்த சைட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது அதே மாதிரி இந்த சைட் ப்ரொசீட் பண்ணணும். இங்கே ஈக்குவல்னு சொல்லிவிட்டு இல்லைனா இது ரெண்டையும் ஹாஃபாக பிரிச்சிடலாம். கடைசியாக நம்ம இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிக்கலாம். இது ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர். இப்போது நம்ம செகண்ட் ஒன்னோடது சால்வ் பண்ணலாம். g of x வந்து x plus 3. இப்போது இது என்னது g of xனால் x plus 3. g of xனா x plus 3. ஆனால் இங்கே g of x plus 3 கேட்குறாங்க. அப்போ x இருக்கிற இடத்துல நம்ம x plus 3ன்னு போடணும். x இருக்கிற இடத்துல மட்டும் x plus 3 போட்டுட்டு plus 3 அப்படியே x plus 3 plus 3 plus 6 x plus 6. இப்போது இது f of x நம்ம கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு f of x plus 6 வேணும். f of x is equal to 3x plus 1. இங்கே x இருந்தால் இங்கே x இருக்குது, நமக்கு x plus 6 சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே x plus 6 இருந்தால் இங்கேயும் x plus 6 வரும் plus 1. இப்போ 3 உள்ள மல்டிப்ளை பண்ணோம். 3x
plus 3 6 are 18 plus 1 3x plus 19. ஓகே, இப்போது நமக்கு இது ரெண்டும் ஆன்சராக வந்திருக்கு. அவங்க கொஷனில் சொல்லிட்டாங்க ரெண்டுமே ஈக்குவல். ஸோ நம்ம ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லி ஈக்குவேட் பண்ணிடலாம். நைன் எக்ஸ் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 3x + 9. இங்கே நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்கே வேறு ஆன்சர் வந்திருக்கேன், இங்கே வேறு ஆன்சர் வந்திருக்கேன், எப்படி இதை ஈக்குவல்னு சொல்கிறதுன்னு அவங்க கொஷனில் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் எக்ஸ் இஃப் இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஷின்லேயே சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளும் அதை ஈக்குவல்னு தான் எடுத்துக்கணும். இப்போது எக்ஸ் இருக்கிறதெல்லாம் ஒரு சைடு, கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடு. 9x + 3 ஈக்குவல் டுக்கு அந்த சைடு வந்தால் -3x. இங்கே 19 இருக்குது. இந்த +7 ஈக்குவல் டுக்கு அந்த சைடு வந்துச்சுன்னா -7. 9ல் 3 போச்சுன்னா 6. 19ல் 7 போச்சுன்னா 12. x is equal to இது மல்டிப்ளையில் இருக்குது, டிவைடில் போகும். 6 1s are 6 2s are 2/1னாலும் ஒன்று தான், 2னாலும் ஒன்று தான். அப்போ x is equal to 2. அப்போ இந்த கண்டிஷனில் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குது? 2வாக இருக்குது. தேங்க்யூ.